தெரியுமா? ட்ரெஸ் பார்த்த வந்தாலே ஏறி குதிச்சிட்டான். இங்க இருக்கா வழி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கிற ஃபேண்டசி பார்க் தாங்க வந்திருக்கோம். இது உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 750 ரூபா டிக்கெட்டு, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 650 ரூபா டிக்கெட்டு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மலமுலா டேமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி பார்க் இருக்குங்க. இது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ச் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரெட் கலரில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரோட கீயே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் மாதிரி கொடுத்துட்டாங்க, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ நம்மளோட லாக்கர் வந்து இதுதான் 069. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸு பேகு எல்லாம் இங்கே வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த லாக்கர் வந்து நம்ம கையில் வச்சுக்கணும், அது ஜஸ்ட்டு சும்மா ஸ்கேன் பண்ணாலே அது ஓப்பன் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 250 நம்ம இனிஷியல் பேமெண்ட் மாதிரி கொடுக்கணும். ரிட்டன் நம்ம அந்த வாட்ச் கொடுக்கும்போது ரிட்டன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5D சினிமாவுக்கு வந்திருக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற சிஸ்டம் மூலயமா தான் ஆப்ரேட் பண்ணி உள்ளே ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லேயே வந்து அந்த ஜாகி ஜான் படத்துலலாம் அந்த 3Dயில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது சூப்பராக இருந்தது இங்கே. அதாவது நம்ம அந்த கிளாஸ் அந்த டிசைன் சூப்பராக இருந்தது. எங்கிட்டு போய் எங்கிட்டு வரோன்னே தெரியாது, நேராக ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிரர் இருக்கும். இது சூப்பராக இருக்கும், ஃபேமிலியோடு வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே வேறு கேம் விளாட்லான்னு போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மேலே அந்த ரவுண்ட் ஷேப்பில் நிற்கிது பாருங்கள், அந்த கேம் தான் போக போகிறோம். இதில் தான் போக போகிறோம். அதுக்கு லைனில் நின்றுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு அவ்வளோக்கா இல்லை நாங்கள் வந்த டைமு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு எல்லா கேமும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் சேர்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவர் தான் நம்ம கூட வந்த நண்பர். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, அப்படியே வாங்க பார்க்கலாம். இது சேர் ஃபஸ்ட்டு கீழே தான் இருந்தது, சுத்த ஒவ்வொரு ரவுண்டாக மேலே ஏறி அப்படியே சரசரன்னு சுற்றிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால்ன்ற ஒரு கேமு. இது மேலே அந்த டாப்புக்கு தூக்கிட்டு போய் மேலே கீழே இழுப்பாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா நான் போகிறக்கே ரொம்ப பயந்தேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் தடவை போகிறேன். மேலே போக டாப்புக்கு போவாங்க, ஸ்பாட்லேயே சல்லுன்னு இறக்குவாங்க. அது கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அடுத்த ஒரு கேமு. இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, பெருசாக க்ரௌட் இல்லாதனால யாருமே இல்லை. இங்கே 2 பேர்த்துக்காக அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணவங்க ரன் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஒரு கார்டன் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. எலிஃபென்ட்லாம் செட்டப் போட்டு நல்லா அதுக்கு சவுண்டெல்லாம் கொடுத்து நல்லா இருந்துச்சுங்க இந்த ஒரு இடம்.
பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்லேயே நிறைய பட்டர்ஃப்ளை இருந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. டைம் 2 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ சாப்பிட்லான்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சாப்பாடு தான். ஸோ நாங்கள் 2 பேர் வந்தனால ஆளுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் அந்த மாதிரி வாங்கிட்டோம். இங்கே வந்து கேரளா ரைஸ் இருக்குது, தமிழ்நாடு ரைஸ் இருக்குது, ஆப்ஷன் தராங்க, எது வேணால் வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான். சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், நல்லா இருக்குது. நாங்கள் சில்லி அப்புறம் ஆம்லேட்டு ஒன்று வாங்கினோம் 2 பேருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் கார்ஸு. இது சின்ன வயசுலேருந்தே இது ரொம்ப ஓட்டணுன்ட்டு ஆசை. அப்போ எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ இதை பார்த்ததே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு. ஸோ ஜாலியாக ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ நாங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி அந்த லைனில் நின்று ஆர்டர் வைஸாக தான் போனோம். இந்த கேம் ஜாலியாக சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமை விட்டுட்டு அடுத்து வந்து வாட்டர் கேம் விளாட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் அந்த வாட்டர் கேமே ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன போட்டில் 2 பேர் உட்காந்துக்கலாங்க. ஒரு சின்ன கெனல் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே நகர்ந்து போய் மேலேருந்து அப்படியே கீழே இறங்கும். ஸோ அது வரைக்கும் லைனில் நிற்கணுன்ட்டு பார்த்தா பக்கத்தில் அந்த ரெயின் டான்ஸு போட்டிருந்தாங்க, எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட்டுட்டு எங்களால் அங்கே போய் ஆடவும் முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த லைன்லேருந்து வந்து. இதுதாங்க அந்த குட்டி போட்டு. இதில் நம்ம உட்காந்துட்டோம்னா அந்த நம்ம வச்சு நீந்தியும் போகலாம், அந்த தள்ளி விட்டும் போகலாம், மெதுவாகவும் போகலாம். மெதுவாக போச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கொஞ்சம் கையை வச்சு தள்ளிகிட்டே போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். அடுத்து நாங்கள் வந்த கேம் பார்த்தீங்கன்னா அக்வா லாப். இதை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு கேமுங்க. அதாவது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இதில் நிற்க வச்சு அடைச்சிட்றாங்க. இது டக்குன்னு அந்த கீழே இருக்குது பாருங்கள் மேட்டு மாதிரி, இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா சருன்னு கீழே போயிடுவோம். ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு 7 செகண்டில் கீழே பாஸ் ஆகிடுவீங்க சருன்னு. அவ்வளோ ஒரு டஃப்பு கொடுத்த கேம் இது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சவப்பட்டி மாதிரி உள்ளே வச்சு அடைச்சிடுவாங்க. இது கொஞ்சம் போகிறவங்க பார்த்து போய்க்கோங்க. இந்த கேமுக்கு யாருமே இல்லைங்க, எல்லாருமே போய் திரும்பி வந்துட்டாங்க பார்த்துட்டு. இது கொஞ்சம் பயங்கரமான கேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு வந்துட்டோம். இது பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த மேலே டாப்புக்கு போயிட்டு கீழே வருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் தான் போக போகிறோம். அதுக்கு தான் அந்த இது பலூன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எடுத்து அதில் வச்சு முன்னாடி வெயிட் உள்ள ஆள் முன்னாடி உட்கார வச்சிட்றாங்க. கூட வந்த நண்பர் தான் வெயிட்டு, அதனால் முன்னாடி உட்காந்தாச்சு, பின்னாடி நான் உட்காந்தாச்சு. அங்கேருந்து கீழே சறுக்கிட்டு போகிறக்காக ரெடியாக உட்காந்துட்டோம். மேலேருந்து சறுக்கி விட்டுட்டாங்க. நான் கீழே என்ன ஆச்சு அப்படின்னா மேலே போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் காட்ட முடியல. இதுக்கு மேலே போகும்போது வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் அந்த ஃபால்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா கேமும் விளையாடிட்டோம். ஒரு சில கேம் மட்டும் வீடியோ எடுக்க முடியல. இதை முடிச்சுட்டு எங்கே பார்த்தீங்கன்னா சவுத்து மலைமுலா போயிட்டுருக்கோங்க. மழை வேறு வந்துருச்சு கரெக்டாக நாங்கள் கிளம்புற டைமில். சவுத்து மலைமுலா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேண்டசி பார்க்லேருந்து நியரஸ்ட்டாக மலைமுலா டேம் தாண்டி கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. இது இருக்கிற வியூ பாயிண்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்களேன், ஒரு தீவு மாதிரி செம சூப்பராக இருக்குது. நிறைய தடவை மலைமுலா டேம் வந்திருக்கு, ஆனால் இந்த ஒரு இடத்துக்கு நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பவும் க்ரௌடாக இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கே ஆயிடுச்சு. அதாவது பைக்கு மட்டும் போயிட்டு வந்தால் தெரியாது, அந்த இடத்துல ஒரு சில காருக்காரங்க ரொம்ப ஸ்லோ பண்ணி போகிறனாலே அது டிராஃபிக் ஆகிடுது. ஏன்னா அந்த இடம் அப்படி தான் போயாகணும். ஏன்னா எந்த ஒரு தடுப்பும் இல்லை. அந்த பக்கம் போனால் டேம்குள்ளே தான் ஒழுக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ரூட்டு, அழகு இருந்தாலே ஆபத்து இருக்குமே. அதனால் வரவங்களாம் கொஞ்சம் சேஃபாக போய்க்கோங்க.
மழை வந்தாலும் பரவாயில்ல, இங்கே ட்ராவலை அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோம். அந்த கடைசி வரைக்கும் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக அப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மலை, ரைட் சைடு ஃபுல்லாக டேமு. இந்த இடமே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த தூரத்தில் ஒரு ரெயின்போ இருந்தது. அதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மலை செம சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தீபாவளி லீவுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா, இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, பேச்சுலராக வந்தாலும் சரி, ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லி ஆகணும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி நியரஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒன் டே ட்ரிப் சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு ஊரில் சந்திக்கிறேன்.